இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமியும் ககனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் சுத்துறாங்கன்னு போன கௌரவம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா போன கௌரவம் திரும்ப இந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும். நீ உன் புள்ள மேல வச்சிருக்கிற பாசத்தால நடந்த தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா கேபி? எந்த தப்பு நடக்கல அபூர்வா. அழிச்சா அழியக்கூடிய பழி மட்டும் தான் சுமத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். தனிமையில ரெண்டு பேரும் ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்காங்க. தப்பே நடக்கலன்னு நீ என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றிய கேபி? அபூர்வா, பழி சுமத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. இதே வார்த்தைங்க உங்க பொண்ணு நட்சத்திரம் சொன்ன ஒத்துப்பீங்களா? செருப்பு பிஞ்சிடும். அதே கோவம் தான் எங்களுக்கும் இருக்கும். ஏன்னா பூமி என்னுடைய மருமக. என் பையனுக்கு நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணி பேசல. பூமி ககன் கல்யாணம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும். அபூர்வா, சரச்சந்திரா மேல இருக்க கோவத்தை நான் பூமி மேல காட்டணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லையேம்மா. அமைதியா இருந்திருந்தாலே போதுமேமா. அந்த அபூர்வாவே பூமியை வெளியே துரத்திருப்பான். அதுக்கப்புறம் நான் அந்த அபூர்வாவோட அழிவை பத்தியும் அந்த சரச்சந்திராவுடைய அழிவு பத்தி யோசிச்சாலே போதுமானது. அதுவும் அவங்கள மாதிரி முட்டாள்தனமாவோ இல்லைன்னா அரக்கத்தனமாவோ இல்ல, நியாயமான வழி இல்லதாமா. பூமி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நான் எதுக்குமா என்னோட உயிரை பணைய வச்சு போடுறேன்? இனிமே பூமி விஷயத்துல தலையிட்டா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு வீடியோவை காட்டி அந்த அபூர்வாக்கு எதுக்காகமா செக் வைக்கணும்? நானும் அதுதான்டா சொல்றேன். பூமியை நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற. ஆனா அவ அந்த சரச்சந்திராவோட பொண்ணுங்கிறதுதான் உன் காதலுக்கு நடுவுல ஒரு செவரா இருக்கு. ஆனா இப்ப நீ யோசிக்க வேண்டியது அந்த சரச்சந்திராவை பத்தி இல்ல, பூமிய பத்தி. ஆம்பளைங்க வாழ்க்கை மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்காது. ஒரு முறை பழி விழுந்துருச்சுன்னா அந்த பழி வாழ்க்கை முழுக்க விடாம துரத்துக்கிட்டே இருக்கும். அந்த பழி தன்னை விட்டு போகணும்னா அந்த பழிக்கு காரணமானவங்க தான் அதை சரி பண்ண முடியும். உன்னாலதான் முடியும் ககன். அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா. சரி, ஓகேமா, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேமா. இங்க பாருப்பா ககன், நிஜமா தானே சொல்ற? நீ இப்ப சொன்னது கடைபிடிக்கணும். நான் போய் பூமிக்கு தைரியம் சொல்றேன். கொஞ்சம் இருங்கம்மா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கவே இல்லைம்மா. பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றத நான் மட்டும் ஒத்துக்கிட்டா போதுமாமா? அவளோட அப்பா சரச்சந்திரா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டாமா? அந்த ஆள் ஒத்துக்குவானா? டேய் ககன், நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது அவர் ஒத்துக்குவாரா இல்ல ஒத்துக்க மாட்டாரான்றது இல்ல, பூமியை பத்தி பேசுறேன். பூமி மேல விழுந்த பழிய பத்தி பேசுறேன், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்காது. சந்தோஷம் தானே? காதலா? மாமாக்கு உன் மேல இல்லையா? மாமாக்கு மேல மலை அளவுக்கு காதல் இருக்குடி. அது மூஞ்சிக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சரி விடு. இந்த நிலைமையில நீ அவரு என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாருங்கிற தவறான புரிதல்ல இருக்க.
இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ வா, நம்ம உள்ள போலாம். வா வா வா. ஏய், நான் வர மாட்டேன். ஏய், நான் இல்லடி, நீதான் தவறான புரிதல் என்ற காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. மாமா உன்னை உயிரை விட அதிகமா காதலிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் உன்னை காப்பாத்த தன்னுடைய உயிரையே அவரு பணிய வச்சுட்டாரு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா நக்ஷத்ரா? நம்மளனா போய் என் மம்மி கிட்டே கேட்டுக்கோ. ஈகோனால என் மம்மி ஒரு வேளை சொல்லாம போயிட்டா அந்த மருதாணி பாட்டி கிட்ட கேட்டுக்கோ. ஏடி குடிச்சிட்டு வந்திருக்கிறன்னா எப்படி போய் சொல்லுவேன் பைத்தியக்காரி. என் மாமா பேரு ககன், அப்படின்னா நீலவானம். என் மாமாவும் உன் மேல வச்சிருக்கிற காதல் அதே மாதிரி தான் இருக்கும். நீ எந்த நேரத்துல பிறந்தியோ தெரியல, எல்லாம் உனக்கு தான் நடக்குது. He loves you a lot. He loves you a lot. He loves you. ஹலோ. என்ன சார், தூக்கம் வர மாட்டேங்குதா? தூக்கத்துல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. பாரா, இப்பெல்லாம் சாருக்கு ஜோக் அடிக்கலாம் வர தெரியுது. பூமி, என்ன கடுப்பேத்தாம என்ன விஷயம்ன்றத சொல்றியா? உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. என்னது? அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன விஷயம்ன்றத சொல்லு. எதுக்குங்க இப்படி அவசரப்படுறீங்க? பேசணும்னா போன்ல இந்த மாதிரி பேசுறது இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது. நான் என் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க முடியாதுன்னு சொல்லாம வந்துருங்க ப்ளீஸ். சரி, வரேன்.